ஹாய் எல்லோரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டோக்-ஆன்-ட்ரெண்ட்டில் இருந்து நாட்டிங்கம், அதாவது என் வீட்டில் இருந்து நான் சைட்டுக்கு போகிற ஒரு லொக்கேஷனுக்கு இன்பிட்வீனில் இருக்க ட்ராவலை தான் பார்க்க போகிறோம். இது வந்து யூகேயோட ஒரு 1 hour ரோட்ஸை கவர் பண்ண மாதிரி இருக்கும். இதில் லோக்கல் ஸ்ட்ரீட் ரோட்ஸ் அண்ட் டியூவல் கேரேஜ்வே அண்ட் ஒன் மோட்டர்வே வந்து இன்க்ளூட் பண்ண மாதிரியான ஒரு ரோடு தான். ஏன்னா இந்த சம்மரை தவிர வேறு எந்த சீசன்லேயும் நம்ம இந்த ரோட்டுங்களை பார்க்க முடியாது. பெருசாக இந்த வெதர் நல்லா இருக்குது, இந்த நாள் நான் ட்ராவல் பண்ண நாள், அதை உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சதில் இது பண்ணியிருக்கேன். ஆனால் இது ரொம்ப பெரிய வீடியோ தான். ஒரு 1 hour ரெக்கார்டான இந்த வீடியோ வந்து நான் ஷார்டன் பண்ணாமல் ஃபுல்லாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமான்னு தெரியாது. நான் யூஸ்வலாக அந்த வண்டியில் நான் பாட்டு கேட்டுக்கிட்டே போகிற வீடியோவை தான் ரெக்கார்ட் பண்ணேன். பட் வந்து இந்த காப்பிரைட் இஷ்யூஸ் வந்து இது அப்படி இப்படின்லாம் நிறைய இருக்கிறதுனால அந்த பாட்டுங்களை பின்னாடி நான் ப்ளே பண்ண முடியாமல் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். நான் இனி வர ஃப்யூச்சர் ரெக்கார்ட்ஸில் வந்து முடிஞ்ச வரையும் ஏதாச்சும் மியூசிக்கோ இல்லை பாட்டோ வர ரெடி பண்ணுறேன். இப்போதைக்கு எதுவும் நான் பண்ணலை. இதுவே லேட் நைட் ஆகிடுச்சு. சும்மா ட்ரையல் பண்ணுவோம், கற்றுப்போம், டூல்ஸ் அண்ட் எவ்ரி திங் கற்றுக்குப்போம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஜஸ்ட் ட்ரையல் ப்ராசஸ் தான். இன்னும் முழுசாக எதுவும் பெருசாக பண்ணலை. நம்ம ஒன்றும் சாதிக்கிற அளவுக்கு சாதனையாளர்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ ஜஸ்ட் இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நான் பார்க்குற எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிட்டு தான் இந்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள். ஈவன் உங்களுக்கெல்லாம் நான் டிரைவிங் கற்றுக் கொடுக்கணுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் கேவலமாக ஓட்டுறதுலாம் டிரைவிங் நினச்சிக்காதீங்க. சம்டைம்ஸ் நல்லா ஓட்டுவேன். ரொம்ப லாங் ட்ராவல் அப்போல்லாம் முடிஞ்சு அப்படியே டிரைவிங்லேயே தூக்கம்லாம் வரும். அந்தளவுக்கு ரோட்ஸ் இருக்கும். ரோடு நல்லா தான் இருக்கும், ஓகே தான். ரொம்ப சூப்பர்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இது சின்ன கண்ட்ரி, சின்ன ஸ்டேட். நம்ம ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு அளவுக்கு தான் இருக்கும் இந்த ஃபுல் யூகேயோட சைஸும். ஸோ அதனால் ரொம்ப பெருசாக இருக்காது. ரோட்ஸ் கொஞ்சம் சின்ன கண்ட்ரின்றதுனால அவங்க நல்லா ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியுது. இந்தியா அளவுக்குலாம் பெருசு கிடையாது. இந்தியாவில் ரொம்ப பெரிய ரோட்ஸு, ரொம்ப லாங் ட்ராவல்ஸ். அதனால் பெருசாக எதையும் எதிர்பார்க்காதீங்க. இங்கே கொஞ்சம் டீட்டெயில்ஸாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியா ரொம்ப லார்ஜ் கண்ட்ரி, எங்கேயும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை. ஈவன் இந்த நேஷ்னல் ஹைவேஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுங்களுக்கே நேஷ்னல் ஹைவே ரோட் ரூல்ஸ், ஈவன் எத்தனை ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸ்க்கு ரோட் ரூல்ஸ் ப்ராப்பராக தெரியும்னு தெரியல. நிறைய ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸ்லாம் காசு கொடுத்து ஆர்டிஓ ஆகிருப்பாங்க போல், தெரியாது. ஈவன் நான் இந்தியாவில் டிரைவிங் டெஸ்ட் பண்ணப்பயே வந்து எனக்கு அதுக்கு முன்னாடியே டிரைவிங் நல்லா தெரியும். நான் அப்பாவோட வண்டி ஓட்டி பழகி இருந்தது. பட் இருந்தாலும் எல்லா டிரைவர்ஸும் அதே மாதிரி இல்லை, பழக்கம் இருக்காது. எல்லார் கையிலையும் சொந்த வண்டி இருந்திருக்காது. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வண்டி ஓட்டுறது ரொம்ப சிம்பிள் தாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுமா, சைக்கிள் ஓட்டுற மாதிரியோ இல்லை பைக் ஓட்டுற மாதிரியே தான் இதுவும். என்னென்னா கண்ட்ரோல்ஸ் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரியோட ரோட்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் துபாயிலையும் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ துபாயில் ட்ரைவ் பண்ணது பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவ் ரைட் சைடில் இருக்கும். ஜஸ்ட் இந்தியாவுக்கு ஆப்போசிட் சைடு மாதிரி தான். ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டட்லாம் ஒன்றும் இல்லை. சேஃபாக ட்ரைவ் பண்ணணும், அதுதான் எண்ட் ஆஃப் த டே மேட்டர்ஸ்.
நல்லா ட்ரைவ் பண்ணணும். ரொம்ப லாங் ஜேர்னி போகும்போதெல்லாம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணுன்றது தான் இங்கே ஒரு லீகல் கம்ப்ளைண்ட்ஸ். ஈவன் ஒரு சில வண்டிங்கள்லாம் உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயும் 2 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ரைவ் பண்ணும்போது டேக் அ டீ பிரேக் அப்படின்ட்டு டேக் அ டீ பிரேக் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டேஷ்போர்டில் நோட்டிஃபிகேஷன் வரும். இட்ஸ் இஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன். நல்லது தானே ஒரு பிரேக் எடுக்கிறது. ஏன்னா நான் 7 ஹவர்ஸ்லாம் கண்டினியூ ட்ரைவ் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து கென்ட் போகும்போது லண்டன் த்ரூ ரொம்ப குவைட் ஹெவி டிராஃபிக் இருக்கும். ஸோ நல்லா தூக்கம் வரும். பிரேக் எடுக்கிறது பெட்டர். ஸ்டாப்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். அப்போ தான் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா ட்ரைவ் பண்ண முடியும். ரொம்ப லாங் ட்ராவலில் இது 1 ஹவர்ன்றது வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தான் தெரியும். நான் பெருசாக எதுவும் முக்கியமான கண்டென்ட்ஸ்லாம் சொல்லலை. அந்தளவுக்கு ஃபிலாசபரோ இல்லை ப்ரொஃபஸரோ கிடையாது நான் உங்களுக்கு கண்டென்ட் சொல்கிறதுக்கு. வேணும்னா நம்ம இந்த வீடியோவில் நம்ம ட்ராவல் பண்ணுறத அப்படியே நான் சொல்கிறேன். இப்போ நான் எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா A50 ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஸ்டோக்-ஆன்-ட்ரெண்ட், டர்பி அண்ட் சம் அதர் ரோட்ஸை கனெக்ட் பண்ணுற ஒரு மேஜர் ரோட் தான் இது. டியூவல் கேரேஜ்வே. ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் அந்த ஒரு வண்டி பிரிஞ்சு போதில்லை, அதை வந்து ஸ்லிப் ரோடுன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா மேயர்னு நினைக்கிறேன் அந்த லொக்கேஷன் பேர். மயிறுன்னெலாம் படிக்காதீங்க, அது மேயர்னு சொல்லுவாங்க. மேயரோட ஒரு லொக்கேஷனோட அந்த ஜங்ஷனோட ரோடு தான் அது. இங்கே நிறைய நேம்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு. ரூல்ஸை அதாவது ஸ்பீட் லிமிட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா, சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் சேஃப் டிரைவர் ஆல்மோஸ்ட். அதனால் நீங்கள் சேஃப் டிரைவர் ஆகிட முடியாது. நீங்கள் வண்டியோட ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் அதெல்லாம் டிஃபென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இப்போ ரைட் சைடில் நம்மளை ஓவர்டேக் பண்ண அந்த கண்டெய்னர் இல்லாத ஒரு ஜஸ்ட் ஃப்ளீட் வெஹிக்கிள் வந்து வித் அட்டாச் கண்டெய்னரோடு போகுதுன்னா அதோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 56 mph தான். அதுக்கு மேலே அவங்க போகக்கூடாது. லீகல் என்டையர் யூகேயில் வந்து 56 mph தான் அவங்களோட ஸ்பீட். கார்ஸ்லாம் வந்து 70 போகலாம். 70 தான் யூகேவோட மோஸ்ட் மோட்டர்வேயோட ஸ்பீட் லிமிட். நேஷ்னல் ஸ்பீட் லிமிட்ஸும் அப்ளை. சயின்ஸ் பார்க்குற எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் 70 தான் போவீங்க. சம் பீப்புள் ட்ரைவ் பண்ணுறாங்கன்றதுக்காக நம்ம 70க்கு மேலே போகலாம் அப்படின்னு நினைக்கூடாது. அன்லெஸ் ரோட் சயின்ஸ் சேஸ். ஸோ நான் இப்போ 40ல் இருக்கேன். ஏன்னா அண்டர் கிரவுண்ட், அதாவது சப்வேன்னு சொல்லுவோம், பட் இங்கே சப்வே கிடையாது. அது அண்டர் கிரவுண்டில் இருந்து, அதாவது அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜுக்கு கீழே வந்த ரோட்டில் இருந்து A50 நார்மலாக மாறும்போது 40லேருந்து 50க்கு ஷிஃப்ட் ஆகுறேன். ஸோ அதே போல் ரோட் மெயின்டெனன்ஸ்க்காக அவங்க போட்டிருக்க சயின்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது என்ன சும்மா டெம்ப்ரரிக்காக தானே வச்சுருக்காங்க அப்படின்றதுக்காக அந்த ஸ்பீடை ஃபாலோ பண்ணாமல் இருக்கக்கூடாது. இன்கேஸ் ரோடில் டிராஃபிக் பேட்ரோல்ஸ் இருப்பாங்க, நேஷ்னல் ஹைவே பேட்ரோல் மாதிரி. ஸோ அவங்க ஸ்பீட் லிமிட்டை மானிட்டர் பண்ணாலும் அவங்க ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கல்ல, ஒரு ஒயிட் கலர் ரவுண்டில் ஒரு பிளாக் லைன் மாதிரி, கிராஸ் ஸ்லாஷ் மாதிரி, அதுதான் வந்து நேஷ்னல் ஸ்பீட் லிமிட் சப்ளை. அது அந்த சைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஆர் குட் டு கோ ஃபார் ஸ்பீட் ஆஃப் 70 mph. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 110 km/h. ஸ்பீடை விட கொஞ்சம் அதிகம். ஸோ ஸ்டில் இன்னும் நான் டியூவல் கேரேஜில் தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் ட்ராவல் பண்ண லாங்கஸ்ட் டியூவல் கேரேஜு. ஆனால் ஸ்டில் 70 போக முடியும் இந்த ரோட்டில். 70ல் தான் போயிட்டுருக்கேன். ஆனால் ஸ்பீட் என்னோடய டேஷ்போர்ட்ஸ் ஸ்பீடு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணலை. நான் ஃப்யூச்சரில் வேணா அதை ட்ரை பண்ணுறேன்.
ஸ்பீடோடு ரெக்கார்ட் ஆகும்போது மேபி உங்களால் ஸ்பீடையும் பார்க்க முடியும். I still have some footage, have the speeds you can see. நான் இப்போ 70ல் போயிட்டுருக்கேன். அந்த வண்டியோட ஸ்பீடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ 56 தான். யூகேவோட எல்லா வண்டியோட இந்த ஃப்ளீட் ஆர்க்டிக்னு சொல்லுவாங்க இந்த வண்டிங்களை. அந்த ஆர்க்டிக்ஸோட ஸ்பீட் லிமிட்ஸ்லாம் வந்து 56 தான். ஸோ பார்த்தீங்கன்னா ரோட் மார்க்ஸ் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. நான் போகிற லேன் வந்து ரைட் எடுக்கிறதுக்கு மட்டும்தான். லெஃப்ட் லேனில் இருந்தால் மட்டும்தான் நான் ஸ்ட்ரைட்டும் போக முடியும், ரைட்டும் எடுக்க முடியும். ஸோ நான் ரைட்டு தான் போகணுன்றதுனால ஐ எம் கிளியர்லி aware where I am going. So keeping in the right lane. பாருங்க, put the indicator back on and clock out. So hit the acceleration just when அந்த வண்டி போன உடனே. ஏன்னா ஒரு சிலர் வந்து 70க்கு மேலே போகலாம். பட் என் வண்டியை வந்து நான் 70ல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னே ஓவர் ஸ்பீடிங் நிறைய போயிருக்கேன். பட் அந்த ப்ராப்ளம் திருப்பி வந்துடக்கூடாதுன்றதுக்காக என்னோடய வண்டியோட ஸ்பீட் லிமிட் ரெஸ்ட்ரிக்டட். ஸோ 70க்கு மேலே என்னால் போக முடியாது. ஸோ when I reach my 70 speed limits, I will back on the first lane where the other car is next to me. ஸோ லெஃப்ட் லேன்லேயே கீப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பேன். when necessary I will overtake. ஸோ சொல்லணுன்னா ரைட் லேனுன்றது வந்து யூகேவை பொறுத்த வரையும் ஓவர்டேக்கிங் லேன் தான். எய்தர் இஃப் இட் இஸ் 3 லேனாக இருந்தாலும் லெஃப்ட் லேன் மட்டும்தான் நார்மல் எந்த வண்டியாக இருந்தாலும் போகக்கூடிய ஒரு லேன். மிடில் லேனாக இருந்தாலும் அது ஓவர்டேக்கிங் லேன் தான். ரைட் சைட் லேனாக இருந்தாலும் ஓவர்டேக்கிங் லேன் தான். எனி சர்டன் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி பெரிய வண்டி இப்போ நமக்கு லெஃப்டில் இருக்க எந்த வண்டியுமே வந்து ரைட் லேனுக்கு போகக்கூடாது அன்லெஸ் ரோட் அந்த டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் டீம் ஸ்பெசிஃபிக்லி டெல்ஸ் தம் டு மூவ் ஆன் டு த ரைட் லேன். ஏன்னா ஒரு சில ரோட் மெயின்டெனன்ஸ் லொக்கேஷன்ஸில் வந்து எல்லா வண்டியும் இல்லை டியூரிங் ஆக்சிடெண்ட் ஏதாச்சும் நடக்குதுன்னா 2 லேனை கவர் பண்ணி பிளாக் பண்ணி ரெக்கவரிக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கும்போது டிராஃபிக் ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படின்னும் போது எல்லாரையும் வந்து ரைட் லேனுக்கு ஸ்விட்ச் பண்ணி போங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு எனி லேன்ஸ் அவங்க சேஃப் லேனை சூஸ் பண்ணி அதில் போங்க அப்படின்னும் போது மட்டும்தான் அந்த லேனில் போக முடியும். அதர்வைஸ் எல்லா வண்டியுமே 70ல் லெஃப்ட் லேனில் போக முடியும். பட் அன்லெஸ் இஃப் யூ வாண்ட் டு ஓவர்டேக் யூ கேன் கம் ஓவர் ஆன் த ரைட் லேன் அண்ட் overtake and get back to the same lane where you are traveling. ஈவன் டிரைவிங் டெஸ்ட் எடுக்கிறவங்களாம் அதில் ரிமைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா ஓவர்டேக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு வண்டியை ஓவர்டேக் ரைட்டில் பண்ணி அந்த வண்டியை கிராஸ் பண்ண பிறகு திருப்பி அந்த பேக் லைனுக்கு போகணும். இல்லை நீங்கள் அப்படியே ரைட் லைன்லேயே கீப் பண்ணுறீங்கன்னா ஸ்டில் இட்ஸ் கோயிங் டு பி அ மைனர் மிஸ்டேக். சம் கேசஸ் இட்ஸ் கோயிங் டு பி மேஜர் இஃப் சம்படி இஸ் பிஹைண்ட் யூ ஹோல்டிங். உங்களால் ரோடோட ஸ்பீட் லிமிட்டை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னும் போது பின்னாடி இருக்க வந்து வேகமாக போகணுன்னு நினைக்கிறான்னா நீங்கள் டெக்னிக்கலாக அவங்கள ஹோல்ட் பண்ணுறீங்க. ஒருத்தவங்கள ஸ்டாப் பண்ணுறது தப்புன்றதுனால யூ வில் ஸ்டில் கெட் மேஜர் பாயிண்ட்ஸ் ஆஸ் வெல் இன். பட் டிரைவிங் டெஸ்ட்டில் மோஸ்ட்லி வந்து உங்களால் மோட்டர் வேல அலோவ் பண்ண மாட்டாங்க. மேபி யூ வில் கோ அப் டு டியூவல் கேரேஜ்வே, மேபி இந்த மாதிரி ரோட்ஸில் போகலாம். ஸோ ஓவர்டேக்கிங் பண்ணுறீங்கன்னா ஓவர்டேக் ரைட்டில் மட்டும்தான் பண்ணணும். லெஃப்ட் சைட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் அண்டர்டேக்கிங், ஓவர்டேக்கிங் கிடையாது. ஸோ யூ ஷுட் நாட் டூ until if it is a certain different roads. For example, some road marking and navigation tells this road for the particular to the some destination அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம நடுவில் பார்க்குற அந்த ரோட் மார்க்கிங்ஸ் வந்து டாட்டட் லைன்ஸாக தெரிகிற அந்த ரோட் மார்க்கிங்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஒரு 2 மீட்டர் ஸ்பேஸ் இருக்கும் இண்டிவிஜுவல் லைன்ஸுக்கு. பட் நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரோட் செக்ரிகேஷனாக போகுது, அது ஒரு டிஃப்ரெண்ட் ரோடாக கன்சிடர் பண்ணணுன்னா அந்த டைமில் வந்து அந்த ரோட் மார்க்ஸுக்கான ஸ்பேசஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். மேபி 15 சென்டிமீட்டர் கேப் தான் இருக்கும் எவ்ரி லைன்ஸுக்கும். ஸோ அப்போ வந்து லெஃப்ட் சைடு இருக்க அந்த ரோட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரோடு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரோடு வந்து அதுக்காக மட்டும்தான் அப்படின்னு அலோகேட் பண்ணியிருக்கும்போது அந்த டைமில் இருக்கும்போது இது 2 ரோட்ஸாக கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த லைனில் இருக்க உங்களால் ஸ்டில் 70 கீப் பண்ண முடியும்.
அதே மாதிரி மோட்டார் சைக்கிள்ஸ் அதாவது நம்ம பைக்குன்னு சொல்லிக்குவோம். மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து ஒரு மோட்டார் வேல வரணும் அப்படின்னா ஜிஸ் 50 சிசிக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் எடுத்துகிட்டு வர முடியும். அப்போ தான் நீங்கள் அந்த ஸ்பீடை வந்து அந்த ரோடோட ஸ்பீட் லிமிட்டை கேரி ஆன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ரெஸ்ட்ரிக்டட் தான். 50 சிசிக்கு லெஸ் தென் எந்த வண்டியும் வந்து மோட்டர்ஸ் வேயோ இல்லை டியூவல் கேரேஜோ ரீச் பண்ணக்கூடாது. They can carry on the up to 50 mph speed, but not on the dual carriage on motorways.
இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஆஃப் வே ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூடாக்சிடர் பக்கத்தில் இருக்க ஒரு ரோட்டில் இருக்கேன். இங்கே வந்து ரோட் மெயின்டெனன்ஸ், அதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் ஓல்டு பிரிட்ஜ் ரீஸ்ட்ரக்சர் ஒர்க்கிங், அதாவது ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆன கண்டிஷனுக்கு, டேமேஜ் ஆகிட்டு இல்லை பட் டேமேஜ் ஆகக்கூடிய சூழ்நிலை, ஒரு வெயிட்டை ஹோல்ட் பண்ணக்கூட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால இங்கே ரீஒர்க் பண்ணி ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் பண்ணி அதை மெயின்டெனன்ஸ் ஒர்க் மாதிரி கேரி ஆன் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்து யூகேவை பொறுத்த வரையும் ஓல்டு அப்படியே ரீஹேப் பண்ணி ரீஃபர்ப் பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுல வந்து யூகே அடிச்சுக்க முடியாது. இங்கே இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா வீடுங்களுமே வந்து 50-100 வருஷத்துக்கு மேலே பழைய வீடுங்களாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸ்பென்சிவ். அந்த ரோடு ஒர்க்குக்காக இங்கே வந்து எல்லா டிராஃபிக்கும் ஒரே லேனுக்கு மாற்றி இந்த லேனையே ஆப்போசிட் லேனுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்களையும் ஒன் லேனில் வர வச்சு நம்ம இந்தியாவில் ஆப்போசிட்டில் போகிற மாதிரி நம்ம ஆப்போசிட் போய் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மைல் கூட இருக்காது. சேஃப் அந்த ஒர்க் ப்ராக்ரஸ் வந்து 6 வீக் ஒர்க் ப்ராக்ரஸ்ன்றதுனால அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் அந்த லொக்கேஷனில் நம்ம ஆப்போசிட் சைடு ரோடு போவோம். அதை நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரோட் சைன்ஸ் பாருங்கள். நான் இப்போ நிற்கும் போதே 2 லேனில் ஒரு லேனுக்கு வந்து ரெட்டில் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. இட் மீன்ஸ் ரோட் பிளாக். ஒரு ஏரோ ரைட் சைடு ஏரோ மட்டும் தான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ எல்லா வண்டியும் அந்த 200 yards 500 yards அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 500 300 200 100 அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் அந்த லேனில் இருக்க டிராஃபிக்கும் இந்த லேனில் இது பண்ணுவாங்க. இன்கேஸ் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்னு போது 2 லேனையுமே யூஸ் பண்ணுவாங்க அன்டில் மர்ஜிங் டுகெதர் அப்படின்ற மாதிரியும் சயின்ஸ் சொல்லும். ஈவன் ஒரு சில இடத்துல டு நாட் ஃபாலோ செட்னாம்னு சொல்லியிருப்பாங்க. செட்னாம்னா சேட்டலைட் நேவிகேஷன் தான் செட்னாம்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த சேட்னாவை ஃபாலோ பண்ணாதீங்கன்றதையும் இந்த வீடியோவில் ஏதோ ஒரு லொக்கேஷனில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். பட் என்னால் இப்போதைக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி இங்கே தான் நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் போர்ஷன் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் டு நாட் ஃபாலோ செட்னான்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா ஃபார் த ரீசன் மோஸ்ட்லி இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னா டைவர்ட்டட் டிராஃபிக் அவங்க எப்போயுமே கைட் பண்ணி தான் இருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி ரோட் பிளாக் நீ அப்படி போகலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க பிளான் பண்ணி அதுக்கான டைவர்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க ப்ராப்பராக. ஜஸ்ட் we need to follow the diversion. எந்த ரூட்டாக இருந்தாலும் அதில் மேனேஜ் பண்ணி போக முடியும். பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பாருங்கள், வெதர் நல்ல வெதர். ஆனால் இந்த டெம்பரேச்சர் வந்து ஆல்மோஸ்ட் 20 இருந்தது. இட்ஸ் a summer weather. Okay to go out. இந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீட் ரெக்வயரின்னு போட்டிருக்குல்ல, வண்டி ஏதாச்சும் பிரேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அந்த ரோட் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களே வந்து ரெக்கவர் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வண்டி ஏதாச்சும் பிரேக் டவுன் நின்றுதுன்னா வந்து பொட்டன்ஷியல் டிராஃபிக் அண்ட் ஹசார்ட்ஸாக இருக்குன்றதுனால அந்த ரோட் சைடு ரெக்கவரி அசிஸ்டன்ஸ் வந்து அந்த ரோட் மெயின்டெனன்ஸ் ஆளுங்களே இருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஹேவ் டு ஃபோன் தம் அண்ட் they will pick you somewhere in safe locations.